பீட்ரூட் சகிப்புத்தன்மையை அதிகரித்து இரத்தத்தை சுத்திகரிக்கும் அற்புத காய்கறி. வணக்கம் நண்பர்களே, நேச்சுரல் வெல்னஸ் அட் 25th hour of a day சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் இயற்கை உணவு நம் சமையலறையில் எளிதாக கிடைக்கக்கூடியதாயிருந்தாலும் அதிசயமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. அதுதான் பீட்ரூட். அடர்ந்த சிவப்பு நிறத்துடன் காணப்படும் பீட்ரூட் வெறும் காய்கறி மட்டுமல்ல. இது இரத்த ஆரோக்கியம், இதய நலம், உடல் சகிப்புத்தன்மை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவும் சக்தி வாய்ந்த இயற்கை உணவாகும். பீட்ரூட்டின் வரலாறு பீட்ரூட் மத்தியதரை கடல் பகுதியைச் சேர்ந்ததாக நம்பப்படுகிறது. பண்டைய ரோமானியர்கள் இதனை இரத்தத்தை சுத்திகரிக்கும் உணவாகவும் இயற்கையான உடல் வலிமை தரும் உணவாகவும் மதித்தனர். பழங்கால கிரேக்க வீரர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் போட்டிகளுக்கு முன் உடல் சக்தியை அதிகரிக்க பீட்ரூட்டை உணவில் சேர்த்துக் கொண்டனர். அந்த காலத்திலிருந்தே பீட்ரூட் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவாக கருதப்பட்டு வருகிறது. பீட்ரூட்டின் முக்கிய சத்துக்கள். பீட்ரூட்டில் பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. நைட்ரேட்கள், ஆன்டிஆக்சிடென்ட்கள், பொட்டாசியம், ஃபோலேட், நார்ச்சத்து, வைட்டமின் சி. இந்த சத்துக்கள் உடலின் பல்வேறு அமைப்புகளின் ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன. உடல் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கும் பீட்ரூட்டின் மிக முக்கியமான நன்மைகளில் ஒரு அதன் இயற்கையான நைட்ரேட் உள்ளடக்கம் ஆகும். உடலில் நைட்ரிக் ஆக்சைடு உருவாக உதவும் இந்த நைட்ரேட்கள் இரத்த நாளங்களை விரிவடையச் செய்கின்றன. இதன் மூலம் தசைகளுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கிறது. இதனால் உடற்பயிற்சி திறன் மேம்படும், சகிப்புத்தன்மை அதிகரிக்கும், உடல் சோர்வு குறையும், விளையாட்டு வீரர்களின் செயல்திறன் மேம்படும். இதய ஆரோக்கியத்திற்கு பீட்ரூட் இரத்த அழுத்தத்தை இயற்கையாக கட்டுப்படுத்த உதவுகிறது. இதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் நைட்ரேட்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றன. இதன் மூலம் இதயத்தின் வேலைப்பளு குறைகிறது, இரத்த ஓட்டம் சீராகிறது, இதய நோய் அபாயம் குறைய உதவுகிறது. இரத்த சுத்திகரிப்பு மற்றும் கல்லீரல் ஆதரவு. பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பீட்ரூட் இரத்தத்தை சுத்திகரிக்கும் உணவாக கருதப்பட்டது. கல்லீரலின் இயற்கை நச்சு நீக்க செயல்பாட்டை ஆதரிப்பதால் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. அதனால் உடல் புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்புடனும் இருக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு மத்தியகால ஐரோப்பாவில் பீட்ரூட் உடல் பலத்தை அதிகரிக்கவும் சோர்வை குறைக்கவும் பயன்படுத்தப்பட்டது. இன்று அறிவியல் ஆய்வுகளும் பீட்ரூட்டின் ஆன்டிஆக்சிடென்ட் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை உறுதிப்படுத்துகின்றன. இது செல்களை பாதுகாக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கவும் உதவுகிறது. பீட்ரூட்டை எப்படி பயன்படுத்தலாம்? பீட்ரூட்டை பல வழிகளில் உணவில் சேர்க்கலாம். பச்சை சாலட், பீட்ரூட் ஜூஸ், சூப், ஆவியில் வேகவைத்த பீட்ரூட் ஸ்மூத்தி. காய்கறி கலவைகளின் அடிப்படையில் பச்சையாக அல்லது லேசாக வேகவைத்து சாப்பிடுவது பல சத்துக்களை பாதுகாக்க உதவுகிறது. சிறந்த இணைப்புகள். பீட்ரூட் இஞ்சி இரண்டிலும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் உடலின் அழற்சியை குறைக்க உதவுகின்றன. பீட்ரூட் புதினா சுவையையும் செரிமானத்தையும் மேம்படுத்துகிறது. பீட்ரூட் காரட் இந்த இரண்டும் சேர்ந்து இதய ஆரோக்கியம் மற்றும் இரத்த அழுத்த கட்டுப்பாட்டிற்கு சிறந்த இயற்கை பானமாக அமைக்கின்றன. பரிந்துரைக்கப்பட்டும் அளவு தினசரி அரை கப் வேகவைத்த பீட்ரூட் அல்லது 240 மில்லி 8 ounce பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட்டை அதிகமாக உட்கொண்டால் சிலருக்கு சிறுநீர் அல்லது மலம் இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு நிறமாக மாறலாம். இது பொதுவாக பாதிப்பில்லாத ஒரு இயல்பான நிலையாகும். சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயம் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் பயன்படுத்துவது நல்லது. பீட்ரூட் என்பது சாதாரண காய்கறி அல்ல. இது உடல் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கவும் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உடலின் இயற்கை சுத்திகரிப்பு செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் உதவும் சக்தி வாய்ந்த இயற்கை உணவாகும். உங்கள் அன்றாட உணவில் பீட்ரூட்டை சேர்க்கி அதன் நன்மைகளை அனுபவியுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். நேச்சுரல் வெல்னஸ் அட் 25th hour of a day இயற்கை வழி ஆரோக்கியம், ஆரோக்கியமான வாழ்விற்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.